நமஸ்காரம். திருநின்றவூர் எண்ணெய் பெற்ற தாயார் பக்தவத்சல பெருமாள். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, ஷடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. திருநின்றவூர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே திவ்ய தேசமும் 58வது திவ்ய தேசமான எண்ணெய் பெற்ற தாயார் கோயிலும், அதே போல் அருகாமையிலே இருக்கக்கூடிய இருதயல் ஈஸ்வரர் கோயில் தன் ஈஸ்வரனுக்காக இருதயத்திலேயே கோயில் கட்டி வணங்கின சிறப்பு வாய்ந்த ஈஸ்வரன் கோயிலும், அதே போல் ஏரி காத்த ராமர். அந்த ஊர் மக்களை காப்பாற்றணும்னு ராமர் அங்கே அவதரித்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடி உயரத்துக்கு இருக்கக்கூடிய ராமர், லக்ஷ்மணர், சீதை. இந்த கோயில்களுக்கு முன்னாடியே பக்தவத்சல பெருமாள், எண்ணெய் பெற்ற தாயார், சுதாவல்லி தாயார், காத்தாயினி. இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னாலே, குபேரனுக்கு ஒரு காலத்தில் படியளந்தவா எண்ணெய் பெற்ற தாயார். குபேரனுக்கு வரக்கூடிய அந்த போதாத காலத்தில் பண நெருக்கடி காரணமாக அவர் தன் செல்வங்களை இழந்து எண்ணெய் பெற்ற தாயாரை வந்து வணங்கி தன் இழந்த செல்வங்களை திருப்பி மீட்டெடுத்த ஒரு வல்லமை பொருந்திய அந்த வரத்தை கொடுத்த எண்ணெய் பெற்ற தாயார், சுதாவல்லி தாயார், காத்தாயினி. அவ்வளோ சக்தி வாய்ந்த வல்லமை பொருந்திய ஒரு இடம்தான் திருநின்றவூர். நின்றவூர் எண்ணிலை நித்திலை தொத்தினை திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ஒரு கோயில். 58வது திவ்ய தேசம். திருமங்கை ஆழ்வார் ஒரே ஒரு பாடல் பாடிட்டு போயிட்டார்னு சொன்னதுக்காக தாயார் பெருமாள் அழைச்சி, ஏன் ஒரு பாடல் மட்டும் வாங்கிட்டீங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பி இன்னொரு பாடலையும் பாடும்படி விரும்பி கேட்டு 2 மங்களாசாசனங்களை பெற்று வந்தவர் தான் பக்தவத்சல பெருமாள். ஆடி மாதத்திலும் தை மாதத்திலும் வெள்ளிக்கிழமைகளில் ரொம்ப விசேஷமாக இங்கே வந்து அலங்காரம், அபிஷேகம், ஊஞ்சல் சேவை அப்படின்னு இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. உலகத்திலேயே வைணவ கோயிலில் ஆதிசேஷனுக்கு தனி சன்னதி பிரதர்ஷனம் வர அளவுக்கு ஒரு சன்னதி இருக்குது அப்படின்னா அது திருநின்றவூர் எண்ணெய் பெற்ற தாயார் பக்தவத்சல பெருமாள் கோயிலில் மட்டும்தான் ஆதிசேஷனுக்கு தனி சன்னதி உண்டு. வேற எங்கேயுமே கிடையாது. ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய இந்த ராகு தோஷங்கள், கேது தோஷங்கள், காலசர்ப்ப தோஷங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து விடுபட அப்படின்னா இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஆதிசேஷன், சிவன் கழுத்துலேயும் இருக்கக்கூடியதும் பாம்பு தான், பெருமாள் படுத்து உணங்கக்கூடிய இருக்கின்றதும் பாம்பு தான். அந்த சர்ப்பத்தை, அதில் இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி அடையணும் அப்படின்னா ஆதிசேஷனுடைய வழிபாடு ஒரு மிக முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்கும். திருவாதிரை, சுவாதி, சதயம் 3 நாட்களில் ஆதிசேஷனுக்கு அபிஷேகம் பண்ணி அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு முடிந்த விநியோகங்கள், அது உணவாக இருக்கலாம், தயிர் சாதமாக இருக்கலாம், இல்லைன்னா கல்கண்டோ திராட்சையோ கொடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தருவார் ஆதிசேஷன். அதாவது 5 தலை நாகம், நாக வம்சத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன். ஆக்சுவலாக ஆதிசேஷனுடைய வழிபாடு அப்படின்றது வந்து மிக நல்ல வளர்ச்சியை ஒவ்வொருடைய தொழிலையும் சரி, வேலைகளையும் சரி, நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. அந்த ஒரு விஷயம் தனி சன்னதியாகவும் அதாவது வலம் வரக்கூடிய பிரகாரம் தனியாக இருக்குது அப்படின்னா அது வந்து திருநின்றவூர் எண்ணெய் பெற்ற தாயார் கோயிலில் மட்டும்தான் உண்டு. மாம் ஏகம் சரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த பக்தர்களுக்கு உரைக்கி சொன்ன கோயில் வந்து
திருநின்றவூர் எண்ணெய் பெற்ற தாயார் பக்தவத்சல பெருமாள் கோயில். நானே ஒருவன், நீ என்னை சரணடை, உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் பண்ணித்தருகிறேன் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். உயர்ந்த விக்கிரகம் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட வீட்டில் இருக்கக்கூடிய பக்தவத்சல பெருமாள். அதே போல் மணவாள மாமனிகளுக்கு தனி சன்னதி, ஆண்டாளுக்கு வடமேற்கில் தனி சன்னதி. இன்றைக்கும் அந்த அந்த கோயிலுடைய புஷ்கரணி தென்மேற்கில் இருக்கிறது. அதை ஒட்டியே ராமருடைய சன்னதியும் உண்டு. சீதை லக்ஷ்மணனோடு காட்சியளிக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு கோயில். இந்த ஊர் சென்னை அருகாமையிலே 22 கிலோமீட்டர் தூரத்தில் பஸ் வசதிகளுடனும் ட்ரெயின் வசதிகளுடனும் சென்னைக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திவ்ய தேசம் அப்படின்னா அது வந்து திருநின்றவூர் எண்ணெய் பெற்ற தாயார் தான். இந்த கோயிலில் வெள்ளிக்கிழமையில், அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடி மாதம் தை மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் தரிசிக்கணும் அப்படின்னா, எப்படி குபேரனுக்கு படி இழந்தாலோ நிச்சயமாக குபேரன் இழந்த செல்வத்தை மீட்டு கொடுத்தாலோ அதே போல் ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையில் இழந்த புகழ், பேர், செல்வம் எதுவாக இருந்தாலும் திரும்ப நம்ம அடையணும் அப்படின்னா தாயார் எண்ணெய் பெற்ற தாயார் சுதாவலி தாயார் காத்தாயினி நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வணங்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக தாயார் எல்லா செல்வங்களையும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்கி ஒரு சிறந்த வாழ்க்கையும் ஐஸ்வர்யமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ அருள் செய்வாள் அப்படின்றது தான் உண்மை, கண்கண்ட உண்மை. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருடிகளே சரணம் சரணம் சரணம்.